நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக. அதாவது வளர்ப்பு நாய் பிரச்சனை, அதே நேரத்தில் தெருநாய் பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக இருந்து வருகிறது. சமூக வலைதளங்களும் சரி, உச்ச நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை என்பது நிகழ்ந்து வருகிறது. வளர்ப்பு நாய்களால் பலரும் பாதிக்கப்பட்டு அதிலும் ஒரு ஒரு உயிர் போகும் நிலைமை எல்லாம் ஏற்பட்டு அதுக்குண்டான கடுமையான கட்டுப்பாடுகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் திருநாய் தொடர்பாகவும் பிரச்சனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் ராயப்பேட்டையை சேர்ந்த ஒருவர் தெருநாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ராயப்பேட்டையைச் சேர்ந்த முகமது நஸ்ருதீன் என்பவர் கடந்த ஜூலை மாதம் பெசன்ட் அருகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை தெருநாய் ஒன்று கடித்ததாக தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த சிகிச்சை பெற்றிருந்தாலும் கடந்த 12ஆம் தேதி அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல் என்பது அதிகமாகி அவருக்கு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவருக்கு ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு என தனியாக வைத்து சிகிச்சை அளித்திருந்தாலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். சமீபமாக திருநாய் பிரச்சனை தொடர்பாக விஸ்வரூபம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் தெருநாய் கடித்து ரேபிஸ் நோய் வந்து உயிரிழந்த சம்பவம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த திருநாய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.